கோயம்புத்தூர் மண்ணு தான் எனக்கு ஆன்மீகத்துக்குரிய அடித்தளமாக இருந்துச்சு. மலையளவு தெரிகிற அளவுக்கு என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கோயிலுக்கு கூட்டு போகிறாரு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 3 சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் போயிட்டே இருந்தோம். சரியான இருட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேரும் சகதியாக போகுது. அதில் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன முன்னாடி விட்டுட்டார். என்ன முன்னாடி விடும்போது என்ன பண்ணிட்டோம்னா, எனக்கு பிரச்சனை பயம். அந்த பயங்கிறது எப்படி ஆச்சுன்னா, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன், அவர் பின்னாடி வர்றாரான்னு நான் சத்தம் கொடுத்துட்டே கேட்குறேன். இல்லை நான் வர்றேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன மாதிரியே ஒரு சிறுத்தை வந்து சைடில் மரத்தில் நின்றுச்சு. அதையும் தாண்டி நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் அந்த நேரத்தில் என்கிட்ட சொல்லலை. அப்புறம் அதையும் தாண்டி ஒரு நீலி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல அப்போ தான் தண்ணி போகுது. ஒரு இடுப்பளவு இருக்கும், இடுப்பளவில் முட்டிங்கால் அளவு இருந்துச்சு. அந்த ஆற்றுலையும் அதில் நான் அந்த போனதே கிடையாது. அந்த ஆற்றுல அவர் என்னையே தான் ஃபஸ்ட்டு போச்சுனார். நான் சொன்னேன், நான் போக முடியாது, நீங்கள் போங்க. இல்லை நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னாரு. சரி ரைட்டு 3 தடவை அழுத்தினார். சரி ரைட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த ஆற்றையும் கிராஸ் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்க இருக்கிற இடம். அங்கே போனோடனே அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் தங்கணும். அங்கே ரெகுலராக இவர் போய் தங்கி அங்கே ஒரு சில பூஜை பண்ணுவார். அந்த இடத்துக்கு போனோம். அப்போ அங்கே போகும்போது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அதோட அந்த இலதலை ஆடுறத பார்த்தோன்னே நான் பயந்து தெரிச்சு ஓடி பக்கத்தில் உள்ள வீட்டை போய் கதவை தட்டத ஆரம்பிச்சிட்டேன். இவர் சொன்னார், யோ போகாதையா எல்லாம் பிரச்சனை ஆயிடுயாங்கிற. நான் இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன்னு நான் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன், மனசுக்குள்ளேயும் திட்டிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த இலதலை எதுவுமே இல்லை, மறுபடியும் போயாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, நான் போகிற இடத்துலேயே சிறுத்தையும் பார்த்துட்டேன், அந்த ஆற்றையும் நான் கடண்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த யானையும் இல்லை. இது எல்லாமே எப்படின்னா, அவருடைய சித்தில் எல்லாத்தையும் மறைச்சிட்டார், எனக்குள்ளே இருக்கிற பயத்தையும் போக்கிட்டார்.